தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட் உடைய அப்டேட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை பெறக்கூடியவர்களுடைய லிஸ்ட்டை பத்தி பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது கடந்த ஆட்சியுடைய அந்த ஒரு லிஸ்ட்ல தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஆனா அதுல விடுபட்டவங்களே 1.25 கோடி மக்கள் இருக்காங்க. பாதி பேத்துக்கு தான் மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்காங்க, இன்னும் பாதி பேத்துக்கு கொடுக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு குறைதான் இருந்துட்டு இருக்கு. அப்ப இந்த ஆட்சியில மீதமுள்ளவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இவங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கடந்த ஆட்சியில இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கொடுப்போம் அப்படிங்கக்கூடிய உத்தரவாதத்தை கொடுக்கல. ஏன் உத்தரவாதத்தை கொடுக்கலன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்க சொல்லக்கூடிய காரணம் ஒரு குறிப்பிட்ட வருடம் ஆகும் போது அவங்களுடைய தரமும் மாறி இருக்கும். அதாவது அப்ப அவங்க ஏதாவது இந்த வறுமை கோட்டு கீழே இருந்திருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கு எலிஜிபிளா இருந்திருப்பாங்க. ஆனா இத்தனை வருஷத்துல அவங்களுடைய நிலைமை மாறி இருக்கும், வருமானம் உயர்ந்திருக்கும், வசதி வாய்ப்புகள் வந்திருக்கும். அப்ப அவங்களுக்கு ஏன் நம்ம மகளிர் உரிமை தொகை கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியை இப்போது டிவிகே முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் கிடைக்காதவங்களையும் இந்த தடவை இணைக்க போறதா சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கிறாங்கள பாருங்க, அவங்களையும் சிலருக்கு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாங்காம இருக்கிறவங்களுக்கு இனிமேல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வாங்கிட்டு இருந்தாலும் சரி, வாங்காம இருந்தாலும் சரி, இனிமேல் தான் அப்ளை பண்ண போறதா இருந்தாலும் சரி, இந்த தகவலை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு மட்டும்தான் இனிமேல் கிடைக்கும். இதுவரை பழைய ரூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இனிமேல் இருக்காது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கார்டுகள்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ரேஷன் கார்டுகளுடைய அடிப்படையில தான் இவங்க கொடுக்குறாங்க. அப்படிங்கறதுல ரேஷன் கார்டுடைய அடிப்படையை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பாத்தீங்கன்னா ஏஏஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷன் கார்டுக்கு என்ன பண்றாங்க, இவங்க கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு ரொம்ப ஏழ்மையான குடும்பங்களுக்கு அந்தி யோஜனா, அன்ன யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே வருமானமே நிரந்தரமா இல்ல, எங்களுக்கு காசே வராது, தினக்கூலிகள், நாங்க முதியோர்களாக இருக்கிறோம், நோயாளிகளாக இருக்கிறோம், நாங்களே பாத்தீங்கன்னா ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்கள், எங்களுக்கு மானிய விலையில பொருட்கள் கிடைச்சா மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போக முடியும்னு சொல்லக்கூடியவங்களுக்கு தான் இந்த ஏஏஒய் கார்டை கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா அவங்க ரொம்ப பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களா தான் இருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இலவச அரிசி எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட கார்டுகளுக்கு கண்டிப்பா மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். நீங்க போன தடவை வாங்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த தடவை கிடைக்கும். இன்னும் வாங்காம இருந்தாலும் சரி, இந்த தடவை அப்ளை பண்ணா உங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஏஏஒய் அப்படிங்கிறவங்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இது முதல் தகவல். அடுத்து பாத்தீங்கன்னா PHH அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டு. இது யாருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, முன்னுரிமை குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கார்டு தான். இதுல பாத்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் கஷ்டப்படுற மக்கள் தான். ஆனா இந்த ஏஏஒய் இருக்காங்கல்ல, அவங்கள விட கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் ஆயிருப்பாங்க. எந்த அளவுக்குன்னு சொல்லலாம், இவங்களுக்கு வருமானம்னு ஒண்ணு வரும். ஆனா ரொம்ப லிமிட்டடா வரும். நிரந்தரமா வருமானம் இல்லாதவங்களா இருந்தா ஏஏஒய்ல போயிருவாங்க. இல்ல வருமானம்னு ஒண்ணு இருக்குது, ஆனா ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது, எங்களுக்கும் மானிய பொருட்கள்லாம் கொடுத்தீங்கன்னா தான் நாங்க சமாளிப்போம்னு சொல்றதெல்லாம் லிமிட்டடா இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் PHHல வரும். அப்படிப்பட்ட PHH கார்டு இருக்குது பாருங்க, இவங்களுக்கும் அரிசி எல்லாம் ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கார்டுக்கு இந்த தடவை மகளிர் உரிமை தொகை கொடுப்பாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா NPHH அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பாத்தீங்கன்னா 3 விதமா இருக்கு. NPHH, NC இருக்கு, NPHH S இருக்கு, NPHH இருக்கு. இதுல அந்த NPHH அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் வருமோ தவிர அந்த எஸ்ஸுக்கோ இல்ல NCக்கோ உங்களுக்கு வராது. ஏன்னா எஸ் NC அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, NC அப்படிங்கிறது பொருள் வாங்குறதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கார்டு கிடையாது, வெறும் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு மட்டும் வச்சிருப்பாங்க. ரொம்ப கோடீஸ்வரர்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு NC கொடுத்துருவாங்க. அவங்க எந்த பொருளையும் ரேஷன்ல வாங்க முடியாது. அதே மாதிரி எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகர் வாங்குற கார்டு, சக்கரை வாங்குற கார்டுக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, எது இந்த தடவை மகளிர் உரிமை தொகையில கொடுக்க மாட்டாங்க. ஆனா NPHH அப்படின்னு சொல்லக்கூடிய அரிசி கார்டுக்கு என்ன பண்றாங்க, உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப குறைந்த வருமானத்துல இருக்கவங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு நடுத்தர மக்கள்னு சொல்லலாம். அன்றாட தேவையான விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். ஆனா அவங்களும் பாத்தீங்கன்னா எலிஜிபிள் தான் அப்படிங்கறதுனால அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. அப்ப ஏஏஒய், PHH, NPHHக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. இது இல்லாம இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு சில லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம ரேஷன் கார்டு மட்டும் தான் கணக்கு பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன லிஸ்ட்னு பாத்தீங்கன்னா, வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உங்கள்கிட்ட சொந்த வீடு இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அதாவது சொந்த வீடு இருக்கு, நான் வேற ஊர்ல வாடகை வீட்டுல இருக்கேன்னா இந்த இது அப்ளை ஆகாது.
உங்க பேர்ல சொந்த வீடே இல்லைங்கும் போது உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஃபுல்லாவே வந்து ரொம்ப பரவலா வந்து பேசப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம். அப்ப வாடகை வீட்டாருக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல ஒரு வருமானம் தான் இருக்குது அப்படிங்கும் போது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வருமானம்னா என்ன சொல்லலாம்னா, இப்ப நீங்க உங்க கணவர் பிள்ளை பசங்க இருக்கீங்கன்னா உங்க கணவர் மட்டும் தான் சம்பாதிக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்ப வந்து ஒரு வருமானம் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு கிடைக்கும், வாடகை வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது ஐடி ஃபைல் பண்ணாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. ஐடி இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு கிடைக்காது. கார் இருந்தாலும் கிடைக்காது. அது இல்லாம மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார் இல்ல, வீடு இல்ல, ஆனா கார் இருக்குனாலும் உங்களுக்கு கிடைக்காது. அதாவது காரும் இல்ல வீடும் இல்ல அப்படின்னா கன்ஃபார்மா கிடைக்கும். ஐடி ஃபைல் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் ஊழியர்களாக இருக்கக்கூடாது. இல்ல ஒரு காலத்துல நாங்க கவர்மெண்ட் ஜாப் ஊழியர்களா வந்து ரிட்டையர் ஆகி வந்து பென்ஷன் வாங்குறோம்னா உங்களுக்கு கிடைக்காது. உங்க குடும்பத்துல யார் பென்ஷன் வாங்கினாலும் உங்களுக்கு கிடைக்காது. அப்ப மொத்தத்துல வந்து கவர்மெண்ட் ஜாப் ஊழியர்கள் இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எப்படி செக் பண்றாங்கன்னா, கடந்த ஆட்சியில சிலருக்கு கொடுத்திருப்பாங்க, அவங்களுடைய தரம் மாறி இருக்கும்ல, அந்த தரத்தை செக் பண்றாங்க. எப்படி ஒரு தரம் மாறி இருக்கும் நீங்களே சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து இந்த ஒரு 2026ல இருக்கிறோம். இப்ப நமக்கு வந்து லிஸ்ட் எடுக்கிறாங்க. நம்ம கண்டிப்பா வந்து எலிஜிபிளா இருக்கோம்னு வச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸ் கீழே நம்ம வந்துட்டோம், எடுத்துட்டாங்க. இப்போ ஒரு 2026க்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் ஆகுது. 2028க்கு மறுபடியும் ரீசெக் பண்றாங்க. இவங்க அதே தகுதியில் இருக்காங்கன்னா என்ன பார்ப்பாங்கன்னா, இப்ப சில கேள்விகள் கேட்டிருப்பாங்களா, என்ன கேட்டிருப்பாங்க, உங்கள்ட்ட சொந்த வீடு இருக்கான்னு கேட்டிருப்பாங்க, கார் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க, உங்க வீட்டுல எத்தனை பேர் வருமானம் சம்பாதிக்கிறாங்கன்னு கேட்டிருப்பாங்க, உங்களுடைய வருஷ வருமானம் என்னன்னு கேட்டிருப்பாங்க, டாக்ஸ் கட்டுறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சில தகவல்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க அப்ப கொடுத்துருப்பீங்க. அந்த லெவல்ல இருந்து ஏறி இவங்க சொல்லக்கூடிய லெவலுக்கு அதிகமா போயிருந்தா இப்ப நீங்க எலிஜிபிள் இல்ல. புரியுதா? 2026 கொடுக்கும்போது ஒரு தகவலை கொடுக்குறீங்க. அதுல இருந்து 2028 ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்க உயர்ந்துட்டீங்க அப்படின்னா அந்த 2028 வரும்போது கட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் கட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிதான் இப்ப நம்ம எப்ப இருந்து வாங்கிட்டு இருக்கோம், ஒரு 3 வருஷமா வாங்கிட்டு இருக்கோம், 2.5 3 வருஷமா. இப்ப இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கொடுத்த தகவலுக்கும் இப்போ உங்க நிலைமை மாறி இருக்கு. சொந்த வீடு வாங்கிட்டீங்க, கார் வாங்கிட்டீங்க, ஐடி ஃபைல் பண்றீங்க, உங்க வீட்டுல நிறைய பேர் வருமானம் சம்பாதிக்கிறாங்க, உங்களுடைய வருமானம் உயர்ந்துருச்சு, கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு, பென்ஷன் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க, இன்னும் வந்து உங்களுக்கே கூட வந்து மகளிருக்கே வேலை கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய வரும்போது அவங்க என்ன பண்றாங்க, இப்ப அவங்க நம்மளுடைய எலிஜிபிள் லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சார்ட் அவுட் பண்றாங்க. இதை எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து சும்மா வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஒண்ணு அவங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஃபில்அப்ல தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்து மகளிர் உரிமை தொகைக்கு ஃபார்ம் கொடுக்குறாங்க பாருங்க, அது பழைய ஆட்களுக்கும் சேர்ந்து கொடுப்பாங்க. அப்பதான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது அது மூலமா கண்டுபிடிச்சுப்பாங்க. சப்போஸ் நம்ம அந்த கேள்விக்கு தப்பா கூட பதில் சொல்லலாம், ஆனா கவர்மெண்ட் அதை என்ன பண்ண முடியும், ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அவங்க கரெக்டா சொல்லியிருக்காங்களா தப்பா சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுதான் வந்து அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லப்படுது. இல்ல வந்து இப்பவே வந்து கவர்மெண்ட் செக் பண்ணிட்டு இருக்காங்க, லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, இப்படி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தகவல் வந்துட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி வந்து செக் பண்ண சொல்லிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து செக் பண்ணுவாங்க. கடந்த ஆட்சியில வாங்கினவங்க எல்லாருமே இந்த ஆட்சியில வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. இன்னும் மேலதிகமான தகவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு